சுவாமிகிட்ட டைரெக்டாக நான் கேட்டேன், ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கலாமா சுவாமி, எங்களோட பிரான்ச் ஆரம்பிக்கும்போது சுவாமி தாராளமாக ஆரம்பிங்கன்னு சொன்னார். பட் சுவாமி ஏதோ நல்லா நடக்கும்னு சொன்னார். பரவாயில்ல, அது நமக்கு ஒரு டெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், சுவாமியோடைய ஒரு டெஸ்ட் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, அவர் சொன்னார். எனிவே நடக்கலை, இட்ஸ் ஆல் ரைட்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஹைதராபாத் டாக்டர் அவர் இங்கேருந்து தான் போனார், சென்னையில் தான் போனார். 3 மாதம் பார்க்கலாம், டிசம்பர்ல பார்த்துட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இயர் எண்டிங்கோட சரியா வரலன்னு க்ளோஸ் பண்ணிட்டு நீ குவைட்டா வந்துரு, லாஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம், திரும்பி வந்துரு, நான் ரெடி சார், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்றேன். அந்த கான்வர்சேஷன் தான் எங்களுக்கு. பிகாஸ் லாஸ் இருக்கனால அட்வர்டைஸும் பண்ண முடியல, மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த என்னைக்கு நான் அவர்கிட்ட சொன்னேனோ, அஃப்கோர்ஸ் அன்னைக்கு நான் போய் ப்ரே பண்ணேன் சுவாமிகிட்ட, டெஸ்டிங் டைம், அது நீ கைட் பண்ணு, வாட் எவர் யுவர் டிசிஷன், அது நான் ஒத்துக்கிறேன், அதை பற்றி ஐ எம் நாட் ஆர்கியூயிங் ஆர் எனிதிங், பட் யூ ஹெல்ப் மீ, விச் இஸ் த பெஸ்ட் திங்னு தெரியாது இல்லையா, பட் ஐ லெஃப்ட் இட் டு யூ, தட் இஸ் மை ப்ரேயர். யூ won't பிலீவ், அடுத்த வாரத்துல இருந்து அப்படியே தூக்கிடுச்சு நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ். அது வரலாம் இப்படி போயிருந்த கிராஃப் அப்படியே தூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஜனவரி முடிச்ச உடனே ஐ டோல் டாக்டர் சாஸ்திரி, டாக்டர் என்னப்பா அது வேற மாதிரி போகுது அது கிராஃபு, பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள அங்கேயே போயிடுச்சு, அப்படியே அப். தினேசர் இப்பெல்லாம் க்ளோஸ் பண்ண வேணாப்பா, நல்லா போயிட்டு இருக்குன்னு. அதுல இருந்து இப்போ 7 பிரான்ச் இருக்கு ஹைதராபாத்லயே. க்ளோஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு பிரான்ச் சூழ்நிலை மாறி, அது அப்பயே அவர் சொல்லிட்டார்ல ஹைதராபாத்தில். எனக்கு தான் டவுட் வந்தது. அவர் என்கிட்ட டைரக்டா சொல்லிட்டாரு, ஹைதராபாத் will do very well, proceed ன்னு சொல்லிட்டாரு. அது அந்த ஒரு டெஸ்டிங் டைம்.